ரேப்பு மர்டரும் நடந்துச்சு சார். நான் ஸ்பாட்ல தான் இருக்கேன் சார். நாயக் சார். சார், இந்த இன்சிடென்ட் நடந்து 1 hour ஆயிருக்கு சார். ஹஸ்பண்ட் அப்ராட்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார். பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க சார். வீட்டில் இருந்த வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் ராபரி ஆயிருக்கு சார். அதோட சேர்த்து கேங் ரேப் ஆயிருக்குமோட சந்தேகமா இருக்கு சார். மீடியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? இன்னும் இல்லை சார், இனிமே தான் பண்ணணும். பண்ணாத. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பு. ஓகே சார். எந்த நாட்டின் மண்ணையும் அபகரிக்கும் எண்ணம் இல்லை என்றும் இந்தியாவின் இறையாண்மைக்கு யாராவது சவால் விடுத்தால் 2 மடங்கு பலத்துடன் பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏழுமலை தெருவில் உள்ள ஒரு குப்பை தொட்டியில் தொப்புள் கொடியுடன் பச்சிளம் ஆண் குழந்தை பிணம் கிடைத்துள்ளது. அதை பார்த்து அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது பற்றி தகவல் அறிந்த போலீசார் குப்பை தொட்டியில் கிடந்த குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இன்னும் 2 நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது. வணக்கம். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி அசத்தல் வெற்றியை பெற்றது. இந்தியாவுக்கு வந்துள்ள மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணி டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கில் தோல்வி அடைந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏய் குண்டு, டிவி வந்துச்சா? ரேடியோல ரேடியோவிலையும் வரல, டிவிலையும் வரலன்னா பேப்பர்லையும் வராது. அவ்வளோதான். நாயக் சார், 3 நாள்ல இது 2வது இன்சிடென்ட். எஸ் சார். இல்ல சார், இந்த கிரைம் டீம், ஸ்னிஃபர் டாக், அப்புறம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இவங்களுக்குலாம் இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணிடு. எஸ் சார். முந்தானத்து நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க? கோர்ட்ல தான் இருந்தோம் சாமி. லாயர் வர சொல்லியிருந்தாரு. கோர்ட்ல தான் இருந்தோம். சரி, நீங்க அங்க போனது எத்தனை மணிக்கு, வந்தது எத்தனை மணிக்கு? சாமி, நாங்க காலையிலே போயிட்டோம் சாமி. ஆனா அந்த லாயர் வேலை இருக்கு அது இதுன்னு சொல்லி சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே உட்கார வச்சுட்டாரு சாமி. நாங்க வேற எங்கேயும் போல சாமி, அங்கேயே தான் இருந்தோம். ஆமா சாமி. அவங்க எல்லாம் ஜெயில்ல இருக்காங்க. நீங்க எல்லாரும் கோர்ட்டுக்கு போயிருந்தீங்க. சரி. ஏய், நாளையிலிருந்து நீங்க ஒவ்வொருத்தரும் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்த போட்டுட்டு அப்புறம் தான் வேலைக்கு போகணும்.
புரிஞ்சுதா? இப்ப கிளம்புங்க. சாமி, உங்களுக்கு பெரிய ஆளுங்களெல்லாம் தெரியும்ல, அந்த ஜெகபதிய எப்படியாவது வேற இடத்துக்கு மாத்த முடியுமா சாமி? மொத்தத்துல பல பேர் செய்த குற்றங்களை சில பேர் மேல போட்டு ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டீங்க. நீங்க நம்ம நாட்டு மக்களுக்கு பொய் சொன்னதுனால சமீப காலத்துல நடந்த எத்தனையோ கொடுமைகளை நீங்க மூடி வச்சிருக்கணும். இப்ப நான் இதையே பெரிய நியூஸ் ஆக்க போறேன். எந்திரிமானி, உண்மையை மறைக்க முடியாது. சாமி, உன் ஆசிரமத்துல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ரகசிய குகை ஒண்ணு இருக்காம, அங்க வர பொண்ணுங்களுக்கெல்லாம் மொத்தமா பெண்களுக்கு மட்டும் பஜனை சொல்லி தருவியாம? மொத்தமா முடியல, தனித்தனியாதான். வணக்கம் ஐயா. அந்த ரத்த பிசாசுங்களுக்கு தூக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் என் குல தெய்வத்துக்கே விளக்கேத்தினமா. ஒருத்தர் இல்ல மேடம், 4 பாவிங்க சேர்ந்து என் பொண்ண 4 பேருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு எப்படி தெரியும் மேடம்? போலீஸ்காரங்க தான் அந்த 4 பேரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இதே வீட்டுக்குள்ள என் குழந்தைய துரத்தி எப்படியெல்லாம் ஓட விட்டு சித்திரவதை பண்ணி கொண்டாங்கன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது மேடம். நீங்க வெளியே வரும்போதும் போகும்போதும் எப்போவாவது அவங்கள இல்ல அக்கம் பக்கத்துல வேலை செஞ்சதை பார்த்த ஞாபகம் இருக்கா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நாங்க முதல்ல அவங்கள பார்த்தது போலீஸ்காரங்க அவங்கள இங்க கூட்டிட்டு வந்தப்பதான். அபி, ஒரு நிமிஷம். அபி, ஆர் யூ சீரியஸ்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு அகேன்ஸ்ட் ஆர்டிகலா? எஸ். 4 வருஷத்துல 8 பேர் 500 குற்றங்களை செஞ்சிருக்க முடியுமா? லெட் மீ ட்ரை. டூப்ளிகேட் உள்ள, ஒரிஜினல் வெளியே. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு 8 பேர் மாட்டினதே போதும்னு மொத்த கேஸுங்களையும் அவங்க மேலேயே போட்டு போலீஸ் அவங்களோட மானத்தை காப்பாத்திக்கிட்டாங்க. இப்ப மீதி இருக்கிற கேங் பண்ற அட்டகாசத்தை சொல்ல முடியாம மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. மீதி எத்தனை பேர் எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், மக்களை காப்பாத்தணும். இதுக்காக தான் இந்த ஆர்டிக்கல். சோ நாளைக்கு கோர்ட்ல என்ன ஆகும்னு பார்க்கலாம். எந்த வழக்கும் ப்ரூவ் ஆகணும்னா சர்க்கம்டன்ஸ் எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்னன்னு சொல்றேன். எந்த ஒரு கிரைமும் ப்ரூவ் ஆகணும்னா முக்கியமா என்ன வேணும்? சர்க்கம்டென்ஷியல் எவிடன்ஸ். These followed by fingerprints, weapons and DNA. இதுக்குள்ள ஸ்பெர்ம் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் அண்ட் ஹேர் அனலைசேஷன். இது எதுவுமே மேட்ச் ஆகல. இதோட இந்த கேஸ்ல இது எதுவுமே நமக்கு கிடைக்கல. கிடைச்சிருக்கிறது ஒண்ணுதான், ஹை எவிடன்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட் மேட்சிங். இது ரெண்டையும் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி மாத்திக்கலாம். இது உனக்கே தெரியும். இந்த கேஸுங்களை இது பொய்ன்னு ஆயிடுச்சுன்னா இந்த ஹோல் கேஸா நம்ம ஆளுகளுக்கு ஹைகோர்ட்ல மரண தண்டனை ரத்தாய் போச்சு. அட வாங்க கொண்டாடலாம், வாங்க வாங்க.